ஒரு விஷயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கரூர் சம்பவத்துல திமுக பயந்து போய் இருக்குது அப்படின்றது நன்றாக தெரிகிறது. இல்லைன்னா இந்த மீசையெல்லாம் எதுக்கு இறக்கி விடணும்? இவ்வளவு பேர் எதுக்கு இறக்கி விடணும்? நேற்று இந்த நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அந்த ரிமார்க்ஸ் எல்லாம் சொல்ல சன் நியூஸ்ல நியூஸ் கார்டு எல்லாம் எப்படி பறந்துச்சு ஞாபகம் இருக்கா? நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் அப்படின்னு போட்டு, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லாதவர் அப்படின்னு போட்டு வரிசையா அந்த கேள்வி எல்லாம் போட்டு, ஒய் ப்ரோ ராங் ப்ரோ சன் நியூஸ்ல நியூஸ் கார்டு இன்னைக்கு போடுற இப்ப போடு. நேற்று காலையில சாயங்காலம் வரைக்கும் பேசினாங்களே நீதிபதிகள், போடுங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. அதுல ஜட்ஜ் ஒரு ரிமார்க்ஸ் கொடுக்குறாரு. அதுல போய் உங்க கிரியேட்டிவிட்டி காட்டிட்டு இருக்கீங்க. ஒய் ப்ரோ வெரி ராங் ப்ரோ. புதிய தலைமுறை நீங்க அச்சு நடத்த பாரணி வேடி புதிய தலைமுறை எப்படி என்ன அடிக்க போறாங்கன்னு பாருங்க. மேல போச்சு ஒரு வாரம் மேலாச்சு. குடுக்கல அரசியல் இணைப்பு. ஏதோ கொஞ்சம் பேர் தான் பாக்குறாங்க. பாக்குறவங்க எல்லாம் மனம் மாறட்டும். புதிய தலைமுறை பார்ப்பவன் ஒருவன் கூட திமுக வாக்களிக்க கூடாது முடிவு என்ன பண்ணுவேன்? எடுத்துருவாங்க. நம்ம ஒரு திட்டிருக்கோம்ல, சண்டை போடுங்களா, ரோசம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு. கொஞ்சம் ரோசம் வந்திருக்கும் நம்புறேன். சோ நீதிமன்ற தீர்ப்பு விரைவில் வரும். சீக்கிரமா ஒரு 2-3 நாட்களுக்குள் உத்தரவு வரும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஜட்ஜஸ் வேர் வெரி கன்சர்ன் அண்ட் தே வில் பாஸ் ப்ராப்பர் அண்ட் ஃபிட் ஆர்டர்ஸ்.